ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இப்ப சந்தோஷமா? இப்ப உங்க ஷர்ட்டும் என் தாவணியும் உன்னோட ஒன்னா உரசிட்டு இருக்கு. இதே மாதிரி கூடிய சீக்கிரம் நீங்களும் நானும் ஒண்ணு சேரதான் போறோம். எப்படி நீங்கன்னா எனக்கு உயிரும், அதே மாதிரி சார்ல தானா உங்களுக்கும் பிடிக்கும். பிடிக்க வைக்கிறேன். சாரு, அம்மாடி சாரு. அகல்யா, அகல்யா. என்னத்த? என்னம்மா, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே வரேன், உனக்கு காது கேட்கலையா? நீங்க என்ன அகல்யானா கூப்பிட்டு வந்தியா? சாரு சாருன்னு கூப்பிட்ட மாதிரி தானே என் காதுல கேட்டேன். என் பேர் சாரு இல்லையே. என்னைய கூப்பிட்டுருந்தியாள்னா என்னன்னு கேட்டிருப்பேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி கத்த? இல்ல, கூப்பிட்டுட்டே வரேன், உனக்கு கேட்கலையான்னு கேட்டியா? அதுக்கு தான் சொல்லேன், என்ன கூப்பிட்டாதானே எனக்கு கேட்காம். நீங்க என்னைய அத்தை கூப்பிட்டியா? நான் சாருதாம கூப்பிட்டேன். எங்கன்னு பாத்தியா? கீழே முழுக்க தேடிட்டேன், ஆளை காணல. எப்ப எங்க போறானே தெரியல. நேரா பாருங்க அத்தை, துணி காய போட்டுட்டு நிக்கா. அவ துணி காய போடி அழகே அழகுதான் இல்லாத்த. அட, இங்கேயா நிக்கா? சாரு. வாங்கம்மா. சாரு. என்ன சாரு இது? என்னம்மா நீங்க கூப்பிட்டியெல்லாம்? ஆமா, நான் கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கவே மாட்டியா? அப்பயே உனக்கிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுந்தானமா சொன்னேன். நீ என்னடானா மறுபடியும் துணி காய போடின்னு சொல்லிட்டு வேகாத வெயில வந்து நிக்க. இல்லம்மா, துணியெல்லாம் முன்னமே அலசி வச்சிருந்தேம்மா, அதான் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உங்களுக்கா இருக்கட்டும், அன்னைக்கிளி அம்மாவுக்கா இருக்கட்டும், விக்ரம் அம்மாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் படியாரி மேல வரதே சிரமமா இருக்கும். இதுல இந்த துணியெல்லாம் மேல கொண்டு வந்து காய போடும்போது கஷ்டமா இல்லாம இருக்கும். ஒரு நாள் நாங்க காய போடியதுனால ஒன்னும் ஆகாது எங்களுக்கு. பரவாயில்லம்மா, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். இதுவே உன்னை பெத்த அம்மாவா இருந்தா கேட்டிருப்பெல்லாம் சொல்லியதா? ஐயோ அம்மா, சும்மா வாய் வார்த்தைக்கு தான் அம்மா அம்மான்னு கூப்பிடிய. சொந்த அம்மா மாதிரி நீ நினைச்சிருந்தியனா? உடம்புக்கு முடியலனா? எனக்கு உடம்புக்கு முடியல, தலை வலிக்குது, கால் வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, நீங்களே வேலையை பாருங்க, என்னால முடியல, நான் ரெஸ்ட் அடிக்கேன்னு சொல்லிருப்பேலாம். இது சும்மா வாய் வார்த்தைக்கு தான் அம்மா அம்மான்னு கூப்பிடிய. உன் மனசுல ஒன்னு இந்த வீட்டு வேலைக்காரியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிடியே, வேலையெல்லாம் செய்யணும் இல்லம்மா. சாரு, இந்த வீட்டுக்கு அஞ்சு எப்படியோ அதே மாதிரி தாமா நீயும். நான் அவளை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் உன்னையும் பாக்கேன். என்ன சாரு, அவளும் ஒன்ன மாதிரி தான். எவ்வளவு பெரிய வீடு. இந்த வீட்டுல இல்லாத வசதி வாய்ப்பே இல்ல. எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, எல்லாத்துக்கும் சொந்தக்காரி அவதானே. அப்பனா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு பிற வைக்கும் என்னைக்குமே ஒரு நாள் கூட அவளுக்கு திமுறோ தலக்கணமோ என்னைக்குமே இருந்ததில்ல. அவளுக்கிட்ட இருக்க அத்தனை குணத்தையும் நான் உனக்கிட்டையும் பாத்திருக்கேன். என்ன ஒண்ணு, அவ இந்த வீட்டுக்கு மருமகா, ஒன்னு இந்த வீட்டு மகள மாதிரி தான் நான் பாக்கேன். அவ இருந்திருந்தா ஐராவை எப்படி பாத்திருப்பாளோ அதே மாதிரிதான் உன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டியா அவள. அதனால இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரி மாதிரி ஒன்ன நீயே நினைச்சுக்கிட்டு இருக்காத. வரணும், உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உன கையில தரணும்னு நினைக்கான். நான் என் பொண்ணு மாதிரி உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு உடம்புக்கு முடியலன்னா நாங்க பாத்துக்கிட மாட்டோமா? அப்பயே இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் இழுத்து போட்டுதான் செய்வியா? நீ போமா, நீ போய் கொஞ்ச நேரம் கடத்து உறங்கு. துணியில எல்லாம் நான் காய போடலாம், நீ போ. இல்லம்மா, என்னமா கொஞ்சம் துணிதான் இருக்கு, அவ்வளோத்தையும் காய போட்டுக்கிட்டு வரேன். பாத்தியா, இப்ப தானே சொல்லிக்கிட்டு நிக்கேன். இதே உன்னை பெத்த அம்மானா உனக்கு உடம்புக்கு முடியலன்னா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ போயிருக்க மாட்டியா? வெறும் வாய் வார்த்தையாலதான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. காய்ச்சல் வந்ததுக்கு பிறவைக்கு என்னமோ உன் மூஞ்சில அந்த டயர்ட் அப்படியே தான் இருக்கு. செம்மையா விட்டு மாறின மாதிரி எல்லாம் இல்ல. இப்படியே வேலை கடந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தியன்னா திருப்பியும் காய்ச்சல் தான் வரும். நீ உடம்புக்கு முடியாம ஒரு நாள் படுத்தாலும் பாவம் ஐராதான் ரொம்ப பயந்து பெரியா. அவளுக்காண்டியாவது கீழே போ. சரிம்மா. என்ன பிள்ளையோ, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யா. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்யா. இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய எப்படியாக இவ மாமா வீட்டுல உளவிய கொடுமைப்படுத்தினாவ? எப்படிதான் தோணுதோ அம்மா. என்னம்மாக்கா, கொஞ்ச நேரமா உன் மாமியார சைட் அடிச்சுக்கிட்டே நிக்க போல. அவைய மேல ரொம்ப பாசம் போல உனக்கு. இப்ப மா, நீங்க பாத்துக்கிட்டு நிக்கிறது அத்தைய மட்டும்தான். கீழே போர்த்தி போனாலே. ஆமா, போனா. செடி அவளை பார்த்து பயந்து பெய்யா இப்படி பியாய அரைஞ்ச மாதிரி நிக்க. அவ ஆட்டம் எல்லாம் என்னமோ கொஞ்ச நேரம் தான். எப்படியாவது நைஸா பேசி வீட்டுல இருக்கவியல எல்லாம் கோயிலு கோலான்னு சொல்லிக்கிட்டு வெளியே துரத்திடுவேன். அந்த சாமி வந்து எப்படி இவளுக்கு உடம்புல இருக்க பியாய துரத்துதுன்னு மட்டும் பாருங்க.
அம்மா, இவளை பத்தி நீங்களா நானும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இல்ல. என்னமோ சொல்ல போனா இவளை பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஆனா நான் தான் மக்காவே இருந்திருக்கேன் இவ விஷயத்துல. மக்கா, என்னடி உளர்ற? ஆனா இவ ஒரு மாதிரிப்பட்ட மாயக்காரி தான். அம்மா, இவளுக்கு அத்தா மேல இருக்குது. அத்தா இவளுக்கு உயிரை காப்பாத்தின விசுவாசம் இவ்வளவு நாளமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் உங்ககிட்ட கூட அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் மண்டையை கழுவிக்கிட்டுலாம் இருந்தேன். ஏன் இப்ப என்னாச்சோ? அம்மா, இது விசுவாசம் இல்லம்மா, அதுக்கு மேலனா? அம்மா, வீட்டுல உள்ளவங்களுக்கு துணி எல்லாம் அலசி காய போட்டுக்கிட்டு இருந்தா நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பேசுறதுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேல வந்தேன். இவ இருக்காளாமா? இவ செஞ்ச வேலையை பார்த்து நான் அப்படி ஆடி போய் நிக்கேன். ஆடி போய் நிக்கிறியா? ஆடி போய் நிக்க அளவுக்கு என்ன செஞ்சா? அம்மா, அத்தானுக்கு ஷர்ட்டை காய போட்டா. அது பிறவைக்கு பக்கத்திலேயே அவ தாவணியை காய போட்டா. துணியை காய போடும் போது எல்லாத்தையும் சேர்த்து தானே போடுவாவ. அது எனக்கு தப்பா படலமா. ஆனா அது பிறவைக்கு ஒண்ணு பண்ணா. அத்தானுக்கு ஷர்ட்டுக்கும் அவளோட தாவணிக்கும் ஒன்னா சேர்த்து கிளிப்ப போட்டான். என்னடி சொல்ல? அது மட்டும் இல்லம்மா, இப்போ உங்க ஷர்ட்டை என்னோட தாவணியும் உன்னோட ஒன்னா உரசிக்கிட்டு கிடக்க. இதே மாதிரி நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர போறோம்னு சொன்னா. என்னடி இப்படி இடிய இறக்கிய? இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு நினைப்பு வந்துடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடந்தேன். நீ சொல்லுது பார்த்தா நல்லா கேட்டியா? அப்படியே சொன்னா. எம்மா, நான் தான் சொல்லல, நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவ உடம்புல பியாயெல்லாம் இல்ல. பியாய் இல்லையா? பியாயம் இல்ல, ஆவியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல அவ உடம்புல. நடிச்சது இவதான். அத்தானுக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, மனசுக்குள்ள என் மேல அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கான். அதான் அடிச்சிருக்கா. அப்ப இவ்வளவு அடிச்சா? அது மட்டும் இல்லம்மா, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு நீங்க யோசிச்ச மாதிரி அர்ஜுனுக்கு இவளுக்கு என்னமோ சம்பந்தம் இருக்க. அர்ஜுனா, நான் சும்மா என்னத்தையாவது அறக்கணும்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு போவேன். அம்மா, நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு வருணத்தனுக்கு நடுவுல ஒண்ணுமே நடக்கலங்கிறத ஆணித்தரமா நம்புறது அந்த அர்ஜுன் மட்டும்தான். ஆமா, அவனை தவிர எல்லாரும் நம்பிட்டாவ. அது பிறவைக்கு செத்து போனா அந்த அஞ்சும் பாத்துக்கிட்டு தானே இருப்பா எல்லாம். அம்மா, நான் தான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியல. ஆமா சொன்னியே. எனக்கு அத்தானுக்கு ஒண்ணும் நடக்கலைங்கிறது அந்த அர்ஜுனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த விஷயம் இந்த சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமால, உன்னை போட்டு அடிக்கும் போது இதே சொல்லிதானே அடிச்சா. பியாய் அவளுக்கு உடம்புக்குள்ள இல்லனா பியாய் இல்லனா இவளுக்கு தாமா தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாதது மாதிரி எல்லாம் நடந்து தெரியா? அது மட்டும் இல்லம்மா, ஐரா அன்னைக்கு குடிக்க கொடுத்தமே 2.5 வருஷத்துக்கு முந்தி, அதுவும் அந்த அர்ஜுனுக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் சொல்லிதான் அடிச்சான். அந்த விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்குனா நான் அடிச்சு சொல்ல அர்ஜுனுக்கும் இவளுக்கு என்னமோ சம்மந்தம் இருக்க. இவ தனி ஆளா இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? இவளுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த அர்ஜுன் தான். ஆனா வருண் மாப்பிள்ள எதிர்பார்க்காம தானே ராத்திரி இவளை காப்பாத்தி அவனுங்களுக்கு கிட்ட இருந்து கூட்டிக்கிட்டு வந்தாரு. அது வேணா எதிர்பாராம நடந்திருக்கலாமா? ஆனா இவளுக்கு உடம்புல பியாய் இல்லனா இவளுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்து இவளை இந்த வீட்டுல இருத்தி இருக்கிறது அர்ஜுன் தான். இவ இங்க வந்ததுக்கு பிறவைக்கு வீட்டுல உள்ள எல்லாம் பாத்துக்கிட்டத பார்த்து, ஐராக்க மேல பாசமா இருக்கத பார்த்து அர்ஜுனுக்கு தோணி இருக்கான். வருணுக்கு இவதான் சரிப்பட்டு வருவான்னு அவனுக்கு தோணி இருக்கான். அவன் தான் நம்மளை பத்தின எல்லா விஷயத்தையும் இவளுக்கிட்ட சொல்லியிருக்கான். இது எல்லாம் சரிதான். நீ சொல்லிய மாதிரி பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தது, அது பிறவைக்கு மாப்பிள்ளைக்கும் உனக்கும் உள்ள ஒண்ணு நடக்காதது, இதெல்லாம் சரிதான். ஆனா அன்னைக்கு ஒன்னு அடிக்கும் போது என்னென்னமோ சொன்னாலே, நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை, என் பிள்ளை அனாத ஆசிரமத்துல விட்டுருவியா அப்படின்னு எல்லாம் கேட்டு அடிச்சாளே, அதுதாமா புரியாத புதிராவே இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கு பிறவைக்கு இவளுக்கு இருக்கு. இனிமே இந்த வீடு இவளுக்கு நரகம். நான் அப்பவே சொன்னேன் இல்லம்மா, என் லைஃபுக்கு குறுக்க வராதது வரைக்கும் தான் நான் அமைதியா இருப்பேன். அத்தான நானும் சேர போக போற நேரத்துல எங்களை சேர விடாம யாரு குறுக்க வந்தாலும் அவளுக்கு என் கையாலதான் சமாதி. இனிமே அந்த சாரு இந்த அகலியாவோட ஆட்டத்தை பாப்பா. இவ்வளவு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லோல காது கொடுத்து கேட்டியா? இப்ப ஒண்ணு சேரிய அளவுக்கு அவ யோசனை போயிட்டு விடுங்கம்மா. இனிமேலாம் இருக்கு அவளுக்கு. என்னைய கை நீட்டி அடிச்சான் இருக்குடி உனக்கு. தெளிவா ஞாபகம் இருக்கா? இந்த ரோடு தானா? அண்ணே, அவனுக்கிட்ட இந்த அடி வாங்கின எனக்கு ஞாபகம் இருக்காதா? இதே இடத்துல வச்சுதான் அன்னைக்கு நான் அரைஞ்சான். இதோ பக்கத்துல ஒரு பெரிய வண்டி கூட நின்னுது. இந்த வழியா தான் அவ ஓடினான். அவளுக்கு பத்தாலதான் அவளை பிடிக்கிறதுக்கு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவன் நடுவுல கிராஸ் ஆனான். அதுக்கு பிறவையில இருந்துதான் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. அப்பனா நீ அவளை துரத்திக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்திருக்கானா? அவன் நிச்சயம் இந்த ஊர்க்காரனா தான் இருக்கணும். அவன் இந்த ஊர்க்காரன் தானே, அது எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ அவன் தான் அவளை காப்பாத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கானோன்னு தோணுது. ஆனா அன்னைக்கு அவன் என்கிட்ட விசாரிச்சது எல்லாம் தெரிஞ்சு வச்சு விசாரிச்ச மாதிரியே இல்ல. இந்த தெருவுக்கு நான் புதுசா இருந்தனா, அதனாலதான் சந்தேகப்பட்டு விசாரிச்ச மாதிரி இருந்து. புறம் விசாரிக்கவே பொண்ணை காப்பாத்தி நான் தான் வச்சிருக்கேன், என் பாதுகாப்புல தான் இருக்கான். இனிமே பொண்ணை தேடிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாத கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே மிரட்டு வேணாம் நினைச்சேன். டேய், கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன்.
இந்த இடத்துல அவன் வீடு எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 12 வீடு இருந்ததுன்னா உடனே தூக்கி இருக்கலாம். வரிசையா வீடு தானே இருக்கு. எதுக்கு இந்த இடத்துல ஒரு கண் இருக்கட்டும். ஒரு நாள் கண்டிப்பா அவன் உன் கண்ணுல மாட்டுவான். என்ன ஒரு தடவை அவனை நான் பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். இவ்வளவு நாளும் கோட்டை விட்டுக்கிட்டு வந்து நின்றுக்க பாத்தியா? ஆனா அண்ணே, நான் ஒண்ணு சொல்லேன். சொல்லுடா, உனக்கு நான் நீ அவனுக்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு தான் வந்தியா? இல்லனே, நம்ம அந்த டாக்டர் பத்தி தப்பு கணக்கு போட்டோமோன்னு எனக்கு தோணுது. தப்பு கணக்கம் என்னடா உளர்ற? அண்ணே, அவன் திருச்சிக்கே வந்து நம்ம இடத்துக்கே வந்து நமக்கே தண்ணி காட்டினவன். எஸ்பி மூலமா சாருவை பத்தி விசாரிக்கிறதுக்கு சொன்னதா தானே சொன்னியா? ஆமாண்டா, அதனாலதான் சொல்லேன். அவ இருக்க இடம் அவனுக்கே தெரியாது. அப்ப தெரியாம இருக்கலாம். ஆனா அவ தொலைஞ்சு போய் இவ்வளவு நாள் ஆகுது. என்னமோ அவன் கண்டுபிடிக்காமல இருக்க போறான். நம்ம சாரு நம்மளுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காண்டி இந்த டாக்டர் அவன் உயிரையும் கொடுப்பான். அவ மிஸ் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. இந்நேரத்துக்கு நம்மள தேடியே திருச்சிக்கு வந்திருப்பான். நம்ம தான் என்னமோ பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நம்மள தேடி கண்டிப்பா வந்திருப்பான். அவன் என்னமோ நம்மள தேடி வரலனா பொண்ணு இருக்க இடம் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த வழியில நான் யோசிக்காம விட்டுட்டேனே. அண்ணே, இவன் சொல்றதும் சரிதான். பொண்ணை இவ்வளவு நாளும் காணாததுக்கு நம்ம தான் என்னமோ பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நம்மள தேடி வந்திருப்பான். அவன் வரலனா அன்னை கன்ஃபார்மா சொல்லேன். அந்த டாக்டருக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துலதான் அவளை பாதுகாப்பா வச்சிருக்கான். ஆனா அந்த டாக்டரை நாங்க ஃபாலோ பண்ணிட்டான். ஏன் நேத்தைக்கு கூட அவனை ஃபாலோ பண்ணி போனான். அவனுக்கு நம்ம சாரு இருக்க இடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் அவன் நடந்து தெரியான். அவனை தவிர இந்த ஊர்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாரு இருக்கா? அதானே தெரியல. கடைசியா அவளை இந்த இடத்துலதான் பாத்துக்கிட்டியா? அவளை தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் நடுவுல வந்து என்னடா இங்க பண்றான்னு கேட்டு அடிச்சிருக்கான். கண்டிப்பா அவன் இந்த ஊர் தான். இந்த ஊர்க்காரனுக்கும் அந்த டாக்டருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு விசாரிங்க. சரிண்ணே. நான் இங்க வந்தது அந்த டாக்டருக்கு தெரியாதுல. அவளை பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிட்டு சந்தோஷமாவா இருக்கான். நம்மள அழிய விட்டுட்டு அவன் நிம்மதியா உறங்கிட்டு இருக்கானா? என் இடத்துக்கே வந்து எனக்கே தண்ணி காட்டினா. இப்ப நான் அவன் இடத்துல இருக்கேன். பதிலுக்கு பதிலடி கொடுக்காட்டா எப்படி? நான் அவனுக்கு தண்ணி காட்ட வேண்டாம்? ஏன்னா அந்த டாக்டருக்கு ஆம்பளை பிள்ளை தானே? ஆமாண்ணே, நான் அவனை கவனிக்கிறேன். உங்க வேலை என்னன்னா இந்த ஊர்ல இருக்க யாருக்காவதும் அந்த டாக்டருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாண்ணே, நீங்க சொல்லிட்டீங்கலாம். டேய், என் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். திருச்சிக்கு வரும்போது சாருவோட தான் வருவேன். ஒரு வேளை நான் தனியா வந்தேன்னா நான் போனமாயிட்டதா அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த சாருவோட தாமா வருவேன். என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். அவளை இழுத்து அம்மாவோட காலடியில கொண்டு போடணும். அண்ணே, சொல்லிட்டியெல்லாம். நம்ம 2 நாளைக்குள்ள அவளை கண்டுபிடிச்சி தரன்னு இழுத்து அம்மாவோட காலடியில கொண்டு போடுறோம். நான் சொன்ன வேலையை நீங்க பாருங்க. அந்த டாக்டருக்கு கொஞ்சம் தண்ணி காட்ட வேண்டியதா இருக்கு. அந்த வேலையை நான் பாக்கேன். நல்ல பாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இப்படி காலம் காத்தாலே அவ சமைச்சு வச்சுட்டு தின்னுகிட்டு இருக்க. பசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நினைச்சலாம். நான் தான் சொன்னேன், இந்த அகல்யாவை பத்தி இனிமேதான் அவளுக்கு தெரியும். இவ்வளவு நாளா நீங்க அவளை திட்டும் போதும் அவ நல்லவா நினைச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே ஏன் சுயரூபத்தை பாப்பா எப்படி அலறி அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடுறான்னு மட்டும் பாருங்க. வர பாரு, ஆடி அசைஞ்சுக்கிட்டு வாரா பாரு. மூஞ்சிலே தெரியுது அவளுக்கு சந்தோஷம். அகல்யா, என்ன ரொம்ப நேரம் ஆச்சுல உங்களுக்கு தோசை கொடுத்தேன். அதான் ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அப்படியே வச்சிருக்கிட்டியா ஒண்ணுமே சாப்பிடாம? உன் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது கலக்கி சமைச்சு போடுவேன். வீட்டுல உள்ள நாங்க அதை சாப்பிட்டு மேல போகுதுக்கா. அதுக்கு தானே இன்னமும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். ஐயோ இல்ல அகல்யா, அப்பயே கொடுத்தேன் பாத்தியலாம். அதான் சாம்பார் சட்னி தோசை ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு வந்தேன். ஓ, நீ தோசைக்கு கூட வச்சிருக்கிறதுக்கு பேரு சாம்பார் சட்னியா? பேசாம மிளகாத்தூள் குழம்புன்னு சொல்லிக்கிட்டு பேர் வச்சுறான். மிளகாத்தூள் குழம்பா? புரியல. உனக்கா புரியாது? ஏசா கண்ணை காட்டினாலே நீ கப்படு புடிச்சிருவியே. அப்படியே ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரியே நடிப்பா. இல்ல புரியல. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன நடிப்பு நடிக்கியா? என்ன கல்யா, சாப்பிடாமலே எந்திரிச்சிட்டியா? ஏய், நீ சமைச்சது சமையல் மாதிரியா இருக்கே. உப்பா அள்ளி போட்டிருக்கா, மிளகாய கொட்டி இருக்க. என்ன வீட்டுல இருக்கிறது எல்லாரையும் மேல அனுப்பிக்கிட்டு மொத்த சொத்தைய அமுக்கலான்னு பாக்குறியா? திடீர்னு மகாராணி கணக்கா இருக்கலாம்ல ஆசை வந்துட்டு போல. மகாராணியா? எனக்கு புரியல. நான் நல்லா தானே சமைச்சிருக்கேன். அப்படி போடு அகல்யா. ஏண்டி, அப்ப நாங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கோமா? உன் சமையல் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வீட்டுல உள்ளவிய நாங்க சொல்லணும். வேலைக்கார நாய் நீ சமைச்சு போடியது மட்டும் தான் உன் வேலை. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நாங்க சொல்லணும். நீ நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்ப நாங்க என்ன பொய்யாடி சொல்றோம்? ஐயோ அப்படி இல்ல அகல்யா, வரும் சார் இதான் சாப்பிட்டாரு. அத்தா மட்டும் தான் சாப்பிட்டாரா? ஏன் உன் ஞாபகத்துல அத்தான் தான் வந்துட்டு போவாரா? இல்ல அம்மா, அன்னைக்கிளி அம்மா, மினி, வாசு, பாட்டிமா எல்லாரும் இததான் சாப்பிட்டாவ. குழந்தைக்கு காரம் அதிகமா சேர்க்க மாட்டாலாம், பிள்ளை கூட இததான் சாப்பிட்டா. அதனாலதான். ஏண்டி, அப்ப நாங்க போய் சொல்றோமா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அது ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளோ அவளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஒரு ஓரமா வேலைக்காரியா இருந்துகிட்டு போட்டேன். 4 நேரத்துல ஒரு நேரமாவது பிள்ளைய பாத்துக்கிட்டது, வீட்டு வேலை செய்யுது,
இப்படி எதுக்காவது இவ உதவுவான்னு சொல்லிக்கிட்டு தான் இவளை இந்த வீட்டுக்கே வேலைக்கு வச்சாவ. போக போக இந்த வேலைக்கார அம்மாக்கு முதலாளி அம்மாவா ஆகலான்னு ஆசை வந்துட்டு போல. இல்ல கல்யாணம் அதாம்மா, அத்தை கூட சொல்லிட்டாவளே நீ இந்த வீட்டுக்கு மக மாதிரி அப்படின்னு. அத்தை இந்த வீட்டுக்கு இவ மக மாதிரின்னு நினைச்சிட்டாவ. அந்த மகள மாதிரிய மாத்தி மருமகள மாதிரி ஆகலான்னு இவ ஆசைப்பட்டா போல. அதான் நம்மளெல்லாம் பார்த்தா இவளுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுது. இல்ல கல்யாணம் இப்படித்தானடி ஒவ்வொரு தடவையும் என்ன பைத்தியக்காரி ஆக்கியிருப்பேன். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் மேலேயே கை வச்சிருப்பேன். என்ன அடிச்சதான் பொத்தாதுன்னு நல்லவள மாதிரி எனக்கு காஃபி போட்டா கொண்டு வந்தேன். என்னையே பைத்தியக்காரி ஆக்கி ஒன்னு நல்லவளா காட்டிட்டு இருந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அம்மா உன்னைய பத்தி சொல்லும் போது நான் தான் புத்தி சரியில்லாம புத்திக்கிட்டு போய் நீ நல்லவா நல்லவான்னு உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஆனா நீ எவ்வளவு அழகா நடிச்சு நாடகம் ஆடி ஏன் இடத்துக்கே வரதுக்கு ஆசைப்பட்டிருப்பேன். ஏய், சாதாரண வேலைக்கார நாய் உனக்கே வேலைக்காரியா வந்த கொஞ்ச நாளையிலேயே இந்த வீட்டுக்கு முதலாளி அம்மாவா மாறலான்னு ஆசை வந்திருக்கு. அப்போ இத்தனை வருஷமா இந்த இடத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கனா பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? அகல்யா, நான் நல்லாதான் சமைச்சேன். எடி, அப்ப என் பொண்ணு போய் சொல்லிக்கிட்டு இருக்காளா? ஏன் இடத்துக்கு ஆசைப்படுறேன் ஏண்டி? அப்போ அம்மாவை நானும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான். அகல்யா 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 அகல்யா. மாப்ள, நீங்க இப்ப இங்க வந்தியா? ஏய், எதுக்குடி அவளை பாடிச்ச? இல்ல, இவ இந்த வீட்டு வேலைக்காரி தானே. எனக்கு என்னமோ வர வர இவ இந்த வீட்டுக்கு முதலாளி அம்மா ஆகலான்னு ஆசைப்படிய மாதிரியே தோணுது. அகல்யா, உன் அம்மா அளவுக்கு அதிகமா பேசினாலே எனக்கு பத்திக்கிட்டு வரான். நீ அளவுக்கு அதிகமா பேசினேன்னு வச்சுக்கான் நடக்குதே வேற பாத்துக்கான். அவியளவுக்கு பெரியவியா ஏன் கை நீளாது. என்ன உரிமையில அவளை நீ அடிச்ச? அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? அவ ஏன் வீட்டு கெஸ்ட். அவ மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரு? நான் யாரா? நம்ம கொஞ்ச நாளையில உங்க பொண்டாட்டி. ஆகலாம், ஆனதுக்கு பிறகு பாத்துக்கலாம். அப்படியே பொண்டாட்டி ஆனாலும் எனக்கே அவ மேல கை நீட்டுறதுக்கு அதிகாரம் இல்ல. நீ யாரு அவ மேல கை நீட்டதுக்கு? இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே வா. எட்டு கொஞ்ச நேரம் வாய் மூடு. மா, நீங்க சும்மா இருங்கம்மா. இல்ல வேலைக்காரி தானேன்னு கேட்டேன். சாரும், என்ன பாத்துட்டே நிக்க? எதுக்கு அடிச்சா? எதுவா இருந்தாலும் உன்னை கை நீட்டி அடிக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை இல்ல. ஏன் எனக்கு கூட இல்ல. எதுக்கு அடிச்சான்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல சார், சட்னில எல்லாம் உப்பு காரமா இருக்குன்னு சொன்னாவ. அதான் ஐரவா இதுதான் சாப்பிட்டா, நீங்க அம்மா எல்லாரும் இதுதான் சாப்பிட்டியான்னு சொன்னேன். அவ என்ன போட்டு குடுக்கறது? நானே சொல்றேன். எல்லாத்துலயும் காரமா உப்புமா இருந்தது. அதான் ஒரேடே எங்களை எல்லாம் மேல அனுப்பதுக்கு பிளான் போட்டியான்னு கேட்டேன். கோவத்துல அடிச்சேன். ஏய், அவ என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? என் வீட்டுல கெஸ்டா இருக்கா. நான் சொல்லது கேளுங்க. அவ மேல கை வச்சிருக்கியா? பாத்துக்கலாம். விடுங்க சொல்லி எல்லாம் பாத்துக்கலாம். எடி, நான் பேசிட்டு தானே நிக்கேன். ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சா என்ன கொசு கடிச்சது போல இருக்கான்னு நினைச்சியா? நீ அவளை அடிச்சதா மாப்பிள்ள ஒன்ன கை நீட்டி அடிக்கதான் சரிக்கு சமம் நினைச்சிட்டு இருக்கியா? காலத்துக்கு அந்த காயம் மாறாது. மா, நான் இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். அவளை உச்சத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரே. அவரு கொண்டாடுறாரே. அவளுக்கு லட்சணத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்க வேண்டாம். இங்க பாரு, அவளை பத்தி ஏதாவது பேசினா நோக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அவளை கை நீட்டி அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். ஏய், உன் டிராமாவை நடத்துறீ. நீ பேசியெல்லாம் நான் அத்தானுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. உன் லட்சணத்தை பத்தி இன்னைக்கு அவருக்கு தெரியணும். கொஞ்சம் சும்மா இரு, வாய வச்சுக்கிட்டு. உங்க கெஸ்டுக்கு சாரி எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கெஸ்ட் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான். வேலைக்காரியா வந்த வேலைக்கார நாய்க்கு இந்த வீட்டோட வீட்டுக்கார அம்மாவாவே ஆகலான்னு ஆசை வந்துட்டு போல. எது? அக்கல்யா, என்னடி உண்மையை உடைச்சிருவேன்னு பயப்படுறியா? உடைச்சிருவாளோன்னு உடைக்கிறதுக்கு முந்தையே பயம் இருக்கலாம். உன்னை பெத்தின உண்மை மட்டும் அத்தானுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, இப்பவே இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துவாரு. ஏய், என்ன உளர்ற? அதான் எப்போ அம்மா பேசியது இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு உளறிய மாதிரி தான் இருக்கான். ஆனா உளறதோட எங்க அம்மா இல்ல, தோ நிக்கிறாளே நாடகக்காரி. இவ நடந்துகிட்ட லட்சணத்தை பத்தி தான் அம்மா புட்டு புட்டு வைக்காவ ஒவ்வொரு தடவையும். வேலைக்காரியா வந்தவா இந்த வீட்டுக்கு வீட்டுக்காரியா ஆகலான்னு ஆசை வந்துட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகலான்னு ஆசைப்படுறா. என்ன உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கு போல? சாரு, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் என்ன உன் விருப்பத்துக்கு தடையாவா நிக்க போறோம்? உன் மாமி ஒரு கேடு கட்டவன். ஒரு நல்லவனா உன் வாழ்க்கைக்கு துணையா நீ அமைக்கிறதுக்கு ஆசைப்படும் போது நாங்க என்ன அதுக்கு தடையாவா நிக்க போறோம்? இத முதல்ல ஏன்டா நீ சொல்லிருக்கலாம்ல. வாசு உனக்கு பிடிச்சிருக்குன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. பாத்தியா, நான் ஒரு மக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். உன் மனசுக்கு பிடிச்சவன் இந்த வீட்லயே இருக்கான் அப்படிங்கிறப்போ நாங்க எல்லாரும் என்ன தடையாவா இருக்க போறோம்? இல்ல சார். நீ வாசு கூட சிரிச்சு பேசியதை நான் பாத்திருக்கேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிடியாவன்னு நினைச்சேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னா முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு சாரு, ஒன்னு நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரிய எல்லாம் பாக்கல. நீ இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டியனா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவளை அடிச்ச?
காதல்ங்கிறது எப்ப வேணாலும் யாருக்கு மேல வேணாலும் வரலாம். அவளுக்கு வாசுக்கு மேல வந்திருக்குன்னா அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரத்துலாம் அவளுக்கு உங்க தம்பி வாசுவை பிடிக்கல. அத்தான் அவளுக்கு பிடிச்சிருக்கிறது உங்களை தான். வேலைக்காரியா வந்தா வீட்டுக்காரியா ஆகிறதுக்கு ஆசைப்படியான்னு சொன்னனே. வீட்டுக்காரியா உங்க தம்பிக்கு ஆகணும்னு நினைக்கல, உங்களுக்கு வீட்டுக்காரியா ஆகணும்னு ஆசைப்படா. என்ன தாலி எடுத்து அவ கழுத்துல கட்டுறீங்களா? என்னதான் நான் வேணாம் தாலி எடுத்து என் கையால தரட்டுமா உங்களுக்கு? வேலைக்காரியா தானே கொண்டு வந்தியா நீங்க, வீட்டுக்காரியா ஆக்கிக்கோங்க. என்னகிட்ட தப்பா நடந்துகிட்டு அவளுக்கு கழுத்துல தாலி கட்டியது தப்பா என்ன? அகல்யா 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 அகல்யா. என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருது போல? இங்க போடுறீ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மாமன் பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், அப்பா இல்லாத பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன். ஒரு இழுத்துன்னு வச்சுக்கா, பாய்க்குள்ள ஒத்த பல் இருக்காது. அம்மா அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீ யாரு? மாப்ள, நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம அவளை பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைச்சீங்களா? நீங்க வச்சிருக்கீங்களே ஒரு வேலைக்காரிய. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சார் வேண்டாம் சார், எனக்காண்டி பெரியவியல கிட்ட மரியாதை இல்லாம எல்லாம் பேசாதுங்க. பார்த்தெல்லாம் அம்மா அப்பா இல்லாம அவளை கஷ்டப்படுத்தியவியலுக்கு கூட வாழ்ந்த பொண்ணு, அவளுக்கே பெரியவியலுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியுது. இவ்வளவு வளர்ந்துருக்குதியா? கல்யாணம் பண்ணி கொடுக்க வயசுல இருக்க ஒரு பொண்ணுக்கு அம்மா வேற. நீங்க வேணா அவளை வேலைக்காரியா பாருங்க. அவ என் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். வேலை பார்க்கறதுல அவ சந்தோஷத்துக்காண்டி பாத்துட்டு இருக்கான். அவளுக்கு நான் வேலை கொடுத்திருக்கேன், பிள்ளை பாருன்னு சொல்லியிருக்கேன். அது கூட அவ மனசார பாத்து பாக்குற நம்பிக்கையில தான். வேலைக்காரி நினைச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசினியான்னு வச்சுக்கிடுங்க, நோக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். எங்க அம்மாவை மாதிரி பாவண்டாவிய புருஷனை பறி கொடுத்துக்கிட்டு நிக்காவ அப்ப இல்லாத பொண்ணே. இப்படி எல்லாம் அம்மா பேசிய மாதிரி நான் பாவம் பார்த்தாம பார்க்க மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும். அதான் என்ன சத்தையெல்லாம் கொஞ்சம் தூக்கலா வருது? நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்கள நானா கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர போறோன்னு அவ பேசிக்கிட்டு நின்னத. யாரெல்லாம்? நீங்களும் அவளதான். உங்களதான் அவ மனசுல சுமந்துகிட்டு இருக்கா. அது தெரியாம நீங்க வேற ஒண்ணு பண்ணுங்க, நானே தாலி எடுத்து தாரேன் நான் சொன்ன மாதிரி. அவ கழுத்துல 3 முடிச்சு போடுறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வார்த்தை சாருவ பத்தி தப்பா உங்க மாமா பேசினா பேசுறதுக்கு பாய் இருக்காது பாத்துக்கிடுங்க. ஏய், என்ன புரியுதா? அதான் நான் பேசியதெல்லாம் போய் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. இவளை பத்தி நான் பேசின ஒவ்வொரு விஷயமும் உண்மை. அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நானும் உங்களை மாதிரி தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை பத்தின உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது நீங்களே இவளுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. நானும் ஒரு காலத்துல இவளை பாவம் படுத்தாம தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னையே பைத்தியக்காரியாக்கி என் இடத்துலயே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கா. அப்போ ஏன் நிலைமை? என் இடத்த விட்டு கொடுத்துக்கிட்டு நான் வாயை பார்த்துட்டு போயிருவேனா? அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியதெல்லாம் இதுவே கடைசியா இருக்கட்டும். நான் உங்களுக்கு யாருங்கிறது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் நானும் வேற மாதிரி மாற வேண்டியதா இருக்கும். எவ்வளவு தைரியம் இவளுக்கு! வேலைக்காரியே இந்த வீட்டுல உள்ள பொண்ணு மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவளுக்கு ஆசைய பத்தியெல்லாம் என் இடத்துல இருக்கிறதுக்கு ஆசைப்படியா? அகல்யா, கொஞ்சம் வருஷமாவே குடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச வர்ணம் மட்டும்தானே நீ பாத்துட்டு இருந்த. என்னை பத்தி உனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு நினைக்கேன். யாரா இருந்தாலும் சரிதான், நான் ஒரு தடவை வேண்டான்னு வச்சாதான் எத்தாலே எழுத்து. எப்படிதான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா அகல்யா, மறுபடியும் உனக்கு வார்னிங் கொடுக்க மாட்டேன். அப்பா அம்மா எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் தான் உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணேன். அதனாலதான் அம்மா அஞ்சுவே எனக்கு பார்த்தாவ. இப்போ உன் வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் சரின்னு சம்மதிச்சேன் கல்யாணத்துக்கு. என் மனசுல மட்டும் நீ எந்தாலும் போன நினைப்பு வந்துட்டுன்னு வச்சுக்கான். ரோஹித்துக்கு இங்க நடந்ததெல்லாம் தெரியாதான். இருந்தாலும் நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆவேன். அது பிறவைக்கு நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. உங்க அம்மாக்கு கூட சேர்ந்து தேவையில்லாம அவ மேல பழி போடியது. அதான் எல்லாம் நடந்துட்டேன். இனிமே தாலி கட்டுவான். அத்தானு கிட்ட பேசினா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. தாலிய கட்டுவாருன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் கனவு கோட்டை கட்டிட்டு இருக்காத. உன் பிஹேவியர்ல தான் உன் கழுத்துல தாலி ஏற போகுதா இல்ல என் கைக்கு விலங்கு மாட்டிக்க போறனான்னு இருக்கு. தாலி ஏறினா ஒழுங்கு மரியாதையா அமைதியா நின்று. நீ என்ன பாத்துட்டே நிக்க? வேலை இல்லையா? நீ போய் உன் வேலையை பாரு. சரி சார். சரி வேண்டாம், நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். கடவுளா பார்த்து அந்த அஞ்சுவை உன்கிட்ட இருந்து பிரிச்சாரு. நான் இவ்வளவு பிளான் போட்டு உன் கையால தாலிய வாங்கலான்னு நான் இருந்தா அப்பப்ப ஜெயில போய் சரண்டர் ஆயிருவேன்னு என்னைய மிரட்டிட்டு இருக்குதியா? நான் உனக்கும் ஒரு படி மேல. நீ என் கழுத்துல தாலிய கட்டு. அது பறவைக்கு இருக்கு. உனக்கும் உன் பொண்ணுக்கும், இந்த வேலைக்காரி, உன் அம்மக்காரி, உன் சித்திக்காரி, உன் பாட்டிக்காரி எல்லாருக்கும் இருக்கு. ஐரா, இங்க என்னடா பண்ணிட்டு நிக்க? அது ஒண்ணும் இல்ல ஐரா, சும்மா அவிய கேம் விளையாடிட்டு நின்னாங்க. நீ வா. அட வாங்குறேன்ல. என்னம்மா அப்பாவை பார்த்து உனக்கு பயமா இருக்கா? சரி போலாம். பைக்ல வெளியே போயிட்டு வருவோமா நம்ம? வரலையா? உனக்கு தானடா ஆசை அப்பாக்கு கூட பைக்ல வர்றதுக்கெல்லாம்.
அச்சு மாமா பைக்ல கூட்டு போறது போலயே நானும் கூட்டு போறேன் போமா. அதான்டா அத அடிக்கல சும்மா விளையாடிட்டு இருந்தாவன். அப்போ உன் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் நிக்கிறதுனாலதான் நீ கொஞ்சமாவது என் கூட பேச. உன் சாரோட காய்ச்சல சரி பண்ணதுனால, உன் சாருக்கு சப்போர்ட் பண்ணி அகல்யா சித்திக்கு கூட சண்டை போடியதுனால, இதனாலதான் நீ என்கிட்ட கொஞ்சமாவது பேசிய. அப்படித்தானே? எல்லாம் சாருக்காண்டிதான். சரி வெளியே போமா. சரி பாவம் அடிச்சிட்டான். நாம அதனால அவளை வெளியே கூட்டு போமா. அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போலாம். என்ன போமா. இன்னைக்கு அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் போவோம், இல்லைன்னா அப்பா நாளைக்கு லீவ் போட்டுட்டு நாளைக்கு போவோம். நாங்க போற இடத்துக்கு எங்க ஐரா இல்லாமலாம் நம்ம 3 பேரும். பாத்தியலாம், நான் இவ்வளவு படிச்சு அவளை பத்தி அந்த ஆளுகிட்ட சொல்லேன். கொஞ்சம் கூட என் பேச்ச கேட்காம அவளை வெளியே கூட்டு போறாராம். ஏன்னா நான் அடிச்சுட்டேன்லாம். ஒரு ஆளுக்கு மூஞ்ச பார்த்தா தெரியாதா? அப்பாவி போல எப்ப பாரு மூஞ்ச வச்சுக்கிட்டே தெரியவா. இப்பயாவது புரிஞ்சுதே உனக்கு. இனிமையாவது உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கா. அம்மா அத்தானுக்கு மட்டும் அவளை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க. அது பிறவிக்கு இருக்கு அவளுக்கு. இப்ப வந்த அவளுக்கே அத்தானுக்கு மேல ஆசைனா, நான் எல்லாம் வருஷ கணக்கா அவருக்காண்டி காத்துட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, நடத்தி காட்டுறேன். நான் எதுக்கடி இறக்கி விடணும்? என் பொண்டாட்டியே என் பிள்ளைய நான் தூக்கி வச்சிருக்கேன். கீழே போட்டுருவீங்க அர்ஜுன், இறக்கி விடுங்க. ஏண்டி உங்க 2 பேரையும் நான் தூக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஐயோ ஏன் பாத்துட்டே இருக்கேன், இறக்கி விடுங்க அர்ஜுன். அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா? அதான் அவன் ஜாலியா தான் இருக்கான். ஐயோ அர்ஜுன் இறக்கி விடுங்க. ஏய் இருடி. வெளியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொல்லிக்கிட்டே இங்க வந்து நின்னு ஆட்டம் போட்டுட்டு நிக்கிறியா? இறக்கி விடுங்க அர்ஜுன். அமடிதியா எப்ப அர்ஜுனே? பாட்டி இறக்கி விடுங்க. சத்தம் கொடுக்கிறது வரைக்கும் உள்ள வரமாட்டாவன். பாட்டி உள்ள வாங்க. லூசு லூசு. என்னடா உங்க அப்பாக்கு கூட சேர்ந்து நீயும் பயங்கரமா ஆட்டம் போடிய போல. வாங்க பாட்டி. என்னமா பிள்ளை போய் உறங்கி கிடப்பான்னு பார்த்தா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா பாட்டி, உறங்கி தான் கீழே இருந்தான். நானும் உறங்குவானா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு தான் மேல தூக்கிட்டு வந்தேன். மேல வந்ததுக்கு பிறவைக்கு அவ அப்பாவை பார்த்தாச்சா, அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இவ்வளவு நேரம் ரூம் ஒரு வழி ஆக்கியிருக்காவ. அது சரி. அக்கா அர்ஜுனே வெளியே போறியோ? ஆமா, வியானுக்கு தியாக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் சூப்பர் மார்க்கெட் போறோம். வெளியே தான் போறியா? நல்லதா போச்சு, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். உனக்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வருவியான்னு கேட்கறதுக்காக வந்தேன். நீ வெளியே தானே போற, கையோட அதையும் வாங்கிட்டு வந்துறேன். ஆம், என்னது? பாட்டி, தலைவலி மாத்திரைக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இவரை நம்பி தலைவலி மாத்திரை காய்ச்சல் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு சொல்லாதுங்க. அது எனக்கு தெரிஞ்சிட்டு மக்கா, உன் புருஷன் எப்பேற்பட்ட வேணும்? இல்ல சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வரணும்? ஒண்ணு இல்ல மக்கா, ஒரு 4-5 கேமரா வாங்கிட்டு வரியா? கேமராவா? அதான் அவனுக்கு போன்லயே தினசா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி எல்லாம் போட்டுக்கிட்டு தானே இருக்குதியா. அது பிறகு இதுக்கு 4 கேமரா போட்டோ பிடிக்கிறதுக்கு இல்ல மக்கா. ஒருவே ஏன்னா ரூம் இருக்கு கண்டியா? ஆமா, அந்த ரூமுக்கு வாசல்ல சுத்தி 2 கேமரா. அது பிறகு நான் உறங்குவோம் பாத்தியா கட்டல, தலை வச்சு படுப்பேன் பாத்தியா, அதுக்கு நேர் மேல ஒரு கேமரா. கால் இருக்கு கட்டியா, அதுக்கு நேர் மேல ஒரு கேமரா. எப்படி யார் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து 4 கேமராயா போட்டி விட்டுறேன். இது வீட்டுக்குள்ள எங்க கேமரா வச்சிருக்கோம்? வெளியே சுத்தி இருக்கலாம், அது காணோம். மக்கா திருட்டு பையன் வெளியே இருந்து வரானா, நீ வெளியே கேமரா வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா திருடன் வீட்டுக்குள்ள இருக்கானா, நீ வீட்டுக்குள்ள தானே சுத்தி கேமரா வைக்கணும். திருட்டு பையல வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நீ வெளியே கேமரா வச்சிருக்க. ஒண்ணு செய், எல்லாத்தையும் பிடிக்கி முத வீட்டுக்குள்ள மாட்டேன். வெளியில நமக்கு தேவையே இல்ல. டாக்டருக்கு வீட்டுக்குள்ள திருடத்துக்கு வரதுக்கு இந்த திருட்டு பயலுக்கு தில்ல கேட்டியா? நீ ஒண்ணு செய், எல்லா கேமராயும் பிடிங்கி வீட்டுக்குள்ள அங்கன எங்கன்னு பொறுத்து வை. எல்லாருக்கும் ரூம் வாசல் உள்ள 2 அது பிறகு எல்லாருக்கும் ரூமுக்குள்ள 2 அப்படி பொறுத்து வை. ஏமாக்கா கேமரா வச்சா யாரு எப்ப அங்க போறா இங்க போறா, யாரு எப்ப யாருக்கு ரூமுக்கு போறா எல்லாம் தெரியல. அதுலயே தெரியும் பாட்டி. அர்ஜுன் கூட வீட்டை சுத்தி கேமரா வச்சிருக்காரு பத்தியெல்லாம், அத அப்பப்ப போன்ல பாத்துட்டு தான் இருப்பாரு. என்ன
கிளை மக்கா இம்படி நேரமா அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் முத இருந்தே என்னன்னு கேட்டா. இல்ல எனக்கு புரியல. ரூமுக்கு வாசலுக்கு வெளியே 2, ரூமுக்குள்ள 2. என்னன்னு நினைச்சியா? நீங்க புரிஞ்சுதான் பேசுதியலா? உனக்குதான் ஒரு இளவ புரியல. உன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வரதுக்கு ஒரு திருடனுக்கு தைரியம் இல்ல. இதை தாண்டி அவன் உன்னை வளர்த்து வச்சிருக்கானே சைசனு, அது போதும். கிரேன் வீட்டுக்கு வெளியே இல்ல திருடன், வீட்டுக்கு உள்ளதான் கிடக்கான். அவனை எங்கன்னு 1-2 கேமராயை பொருத்தி வச்சுட்டேன்னு வச்சுக்கான். காலுக்கு கொலுசு கட்டியவன் எவன்னு கண்டுபிடிச்சிடலாம். காலுக்கு கொலுசு கட்டியது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கேமராவா? ஆமா, நானும் பாத்துட்டேன். நித்த என்ன கால யாரோ கொலுசு கட்டி விட்டுட்டு இந்த பயலுக்கிட்ட இருந்து எனக்கு அறுப்பு வாங்கி தராவ. நான் தான் சொல்லல திருட்டு பையன் வீட்டுக்குள்ளதான் கிடக்கான். உனக்கு படம் பிடிக்க 4 கேமரா வாங்குறதுக்கு ரூபா இல்லைன்னா சொல்லு, எனக்கு தீர கலத்தி தாரேன். எது? பாட்டி, உங்களுக்கு தானே கொலுசு போடுறதுக்கு ஆசை, நீங்க தானே கொலுசு எடுத்து போடுவியா? அக்கா உன் சத்தியம் உள்ளது. நான் காலுக்கு கொலுசு கட்டே இல்ல. இத்தனை வரையும் ஆவியாச்சு. நீங்க யாராவது ஆசைப்பட்டு தங்கத்துல கொலுசு வாங்கி கொடுத்தா கூட சரி, அத ஆசை தீர போட்டுக்கிட்டு தெரியலாம். சலங்க கொலுசு போட்டா ஊர் என்ன சொல்லலாம்? சாவ போற காலத்துல இவளுக்கு சலங்க கொலுசா கேக்குதுன்னு கேப்பாவ. பாட்டி, தங்க கொலுசு தானே உங்களுக்கு வேணும், நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. ஆமா, ரூம் வாசலுக்கு முன்ன கேமரா மாட்டணும் அப்படிங்கிற ஐடியா யாரோடது? அது எனக்குதான். நல்ல ஐடியா. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் கேமரா வைக்க முடியாது. அப்ப எப்படி திருட்டு வேலை கண்டுபிடிக்கிறது? கவின் கிட்ட போய் கேளுங்க, கவின் நல்ல ஐடியா தருவான். அந்த பையன் கேனத்தனமா எல்லாம் பேசி சுத்தல விடுவான். பாட்டி, அதுக்குதான் கவின் கிட்ட போய் கேட்க சொல்லியாவ. இதே சொல்லியாவன்னு கவின் கிட்ட போய் கேட்காதுங்க. சரி மக்கா, எங்கேயோ வெளியே போறதுக்கு கிளம்பி நிக்கிறியா? நீங்க போங்க மக்கா. முடிஞ்ச கேமரா 4 வாங்கிக்கிட்டு வந்துரு. சரி சரி, கோபப்படாத. நீ போ. பாட்டி வரோம். சரி மக்கா, பாத்து போங்க. பிள்ளை பிடிச்சிக்கா. இவன் கவின் கிட்ட கேளுங்கன்னு உடக்கிக்கிட்டு போறான் போல எல்லாம் இருக்கு. இப்படியே போச்சுன்னா எல்லாருக்கும் உறக்கமா ராத்திரி கெட்டு நம்மளையெல்லாம் வதக்குவாவ. அதுக்கு முந்தி இந்த திருட்டு பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன காரணத்துக்காண்டி நடு ராத்திரி ஏன் காலுக்கு கொலுசு கட்டிட்டு போறாவன்னு தெரியணும்ல. ஏன் காலுக்கு கொலுசு கட்டி அழகு பாக்கியது இந்த வீட்டுல யாரா இருக்கும்? இதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்?